இந்த வீடியோ வந்து literal step by step process to make money online in 2025. இந்த வீடியோல literally just புட்டு வைக்க போறேன் and I'm giving this away for free. இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுக்கு வந்து literally 10,000 rupeesக்கு மேல நான் சார்ஜ் பண்ணோம். பட் you know what, வச்சுக்கோங்க, ஃப்ரீயா வச்சுக்கோங்க, எடுத்து சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா இதை நான் பண்றேன்? ஏன்னா ஆல்மோஸ்ட் 100% கான்ஃபிடென்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறதே இல்லை. இந்த வீடியோ கீழே வியூஸ் பாருங்க, ஒரு 500 வியூஸ் இருக்கும். ஓகே, அதில் ப்ரெடி கான்ஃபிடென்ட் 499 வந்து நல்ல வீடியோவில் ப்ரோ ஏதோ சொல்கிறாரு நினைப்பீங்க. ஏன்னா ஒர்த்தை நினைப்பான்ல, யூனோ வாட், இதை நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ட்டு, அந்த ஒர்த்தனுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து லைக் எல்லாருமே வந்து ஓகே ப்ரோ ஏதோ சொல்கிறீங்க, இக்னோர் பண்ண போறீங்க, பரவாயில்ல, பட் எல்லாத்தையும் நான் புட்டு வைக்கிறேன், அப்படியே வந்து பாருங்க. ஓகே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் 0, ஜஸ்ட் டர்ன் யுவர் பிரெயின் ஆஃப், ஜஸ்ட் பிகம் அ ரிட்டார்ட். நான் சொல்றதை மட்டும் அப்படியே கேளு. ஓகே, கொஸ்டின் பண்ணாத, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணிட்டு ஓவரா கொஸ்டின் பண்ணிட்டு பட் ப்ரோ நீங்க அப்படி சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாரு, இந்த சேனல்ல மட்டும் நான் 322 வீடியோ போட்டிருக்கேன், இது 323rd வீடியோ. ஓகே, அது போக என் vlog சேனல்ல ஒரு 20 வீடியோ இருக்கு, அப்போ மியூசிக் சேனல் ஒரு 100 வீடியோக்கு மேலே இருக்கு. ஸோ ஆகும்போது நான் லைக் ஓவரால் ஃபுல்லாக எடுத்து பார்த்தோன்னா நான் என்னோட கான்டென்ட் கிரியேஷன் கரியரில் 500 வீடியோஸ் மேலே நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய விஷயம் தெரியும். அண்ட் லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து நான் என்னோட பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்காக நான் இன்டெப்த் போய் பிஸ்னஸ்னா என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் நான் படித்து கரைச்சி குடிச்சு வச்சிருக்கேன். கூல். ஸோ நான் சொல்கிறத மட்டும் அப்படி நீ பிளைண்டாக ஃபாலோ பண்ணனா உன்னால் மணி மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொஸ்டின் பண்ணாத, லிட்டரலி நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீ ஃபாலோ பண்ணனா உன்னால மணி மேக் பண்ண முடியும். தட்ஸ் இட். அப்போ ஒரு கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கலி கொஸ்டின் வரும், அப்போ நீங்க ஏன் ப்ரோ இந்த பிசினஸ் மாடல் நீங்க பண்ணல அப்படின்னா, எஸ், ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நான் ஆஸ்திரேலியால இருக்கேன், எனக்கு இங்க டாலர்ஸ்ல நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பிசினஸை வந்து நான் இங்க இந்தியாவில் ரன் பண்ண அப்படின்னா, தமிழ்ல நான் பண்ண அப்படின்னா நான் வந்து ருபீஸ்ல ஏர்ன் பண்ணுவேன். ஓகே, ருபீஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு டாலர்ஸ்ல செலவு பண்றது புத்திசாலித்தனமான டிசிஷனா? நோ. அதனால தான் நான் இந்த சேனல் கம்ப்ளீட்லி மூடிட்டு நான் இங்கிலீஷ் சேனலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். இங்கிலீஷில் இதே பிஸ்னஸ் மாடல் நான் இங்கிலீஷில் பண்ண போகிறேன். சரி, எனக்கும் ஆசை தான் என்னோட ஃபுல் இங்கிலீஷ் சேனல் ரன் பண்ணிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இங்கே பாரு இந்த பிஸ்னஸ்ல நான் $100,000 மேக் பண்ணியிருக்கேன், இதுதான் நான் பண்ண ப்ராசஸ்ன்னு காட்டுறது, ப்ரூஃப் காட்டுறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் அன்ஃபார்ச்சுனேட் நான் இப்போ தான் நான் என்னோட பிஸ்னஸ் இங்கிலீஷ் சேனல் கூட ஆரம்பிக்கல, நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் சொல்கிறது மட்டும் அப்படி நீ பிளைண்டாக ஃபாலோ பண்ணு, உனக்கு ரிசல்ட்ஸ் வரும். சரி, ஓகே. ஸ்டெப் 1 வந்து பில்ட் அ கில்லர் ப்ராடக்ட். பிஸ்னஸ் சொல்கிறோமே, வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ்னா என்ன ப்ரோ? பேசிக்கலி வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோ. நீ வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்க, ஓகே, அதை வந்து மக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, உனக்கு காசு கொடுப்பாங்க, நீ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுத்துருவ. இதுதான் பிஸ்னஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ. இப்போ நீ பசிக்குதுன்னு போயிட்டு இருக்க, ஒரு ஹோட்டல் அங்கே இருக்கு, உள்ள போற, அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நீ அவங்க காசு கொடுக்குற, சிம்பிள், அவ்வளவுதான். வேல்யூ நீ கிரியேட் பண்ண அப்படின்னா மக்கள் வந்து அதுக்கு மணி கொடுப்பாங்க. சரி, ஓகே, அப்போ வேல்யூ எப்படி ப்ரோ கிரியேட் பண்றது அப்படின்னா, வேல்யூ பேசிக்கலி நீ பெயினை வந்து கியூர் பண்ணும்போது உனக்கு வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். ஓகே, சிம்பிள் அஸ் தட். பெயின் எப்படி ப்ரோ கியூர் பண்ணுறது அப்படின்னா பேசிக்கலி ப்ராப்ளம் சால்விங் ப்ரோ. ஒரு மனுஷனுக்கு இல்லாட்டி ஒரு ஆளுக்கு இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கு, ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை நீ சால்வ் பண்ண அப்படின்னா எவ்வளோ வேல்யூபிளோ அந்த ப்ராப்ளம் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ சிம்பிளாக இதுதான். ஸோ பேசிக்கலி பிரேக் டவுன் பண்ணி இன் டெப்த் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் பேசிக்கலி ப்ராப்ளம் சால்விங். சரி, இப்போ வந்து பிஸ்னஸை நீ ஒரு ஃபிசிக்கல் பிஸ்னஸாக வைக்கலாம், இல்லை டிஜிட்டல் பிஸ்னஸாக வைக்கலாம். ஃபிசிக்கல் பிஸ்னஸ்னா, இப்போ பிஸ்னஸ்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் எல்லாருமே வந்து ஒரு கடையை போட்டு உட்காருது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகே, ஒரு பிசிக்கலி ஒரு பொருளை வாங்கலாம், இந்த மாதிரி இது காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பிசினஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் இவ்வளவு காலங்களமா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ நான் ப்ரொபோஸ் பண்ண போற கான்செப்ட் வந்து இந்த காலத்துல மணி மேக் பண்றதுக்கான பெஸ்ட் வழி, இதை விட பெஸ்ட் வழி கிடையவே கிடையாது, டிஜிட்டல் பிசினஸ் வச்சுக்கிறது. கூல். இப்போ ஒரு பிசிக்கல் பிசினஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு காஃபி ஷாப்னு வச்சுப்போமே. சரி, ஓகே, நம்ம ஊர் லெவலில் வச்சுப்போம். ஒரு டீ கடையை போட்டு உட்காந்துன்னு வச்சுக்கோ, அது வந்து ஒரு பிசிக்கல் பிசினஸ். மக்கள் அங்கே வருவாங்க, டீ அவங்களுக்கு சர்வ் பண்ணுவீங்க, வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, மணி கொடுக்குறாங்க, அது பிசிக்கல் பிசினஸ். டிஜிட்டல் பிசினஸ் வந்து டிஜிட்டலி கிரியேட் பண்ணி ஏதாவது உங்க போன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி அதை கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் பிசினஸ். ஏன் டிஜிட்டல் பிசினஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்கேலபிலிட்டி.
ஸோ பிரிட்டி மச் இது என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்கேல் இட் அப். அதாவது நம்ம ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரே நிமிஷத்துல உலகம் ஃபுல்லா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜஸ்ட் த்ரூ த இன்டர்நெட். ஓகே, பார்க்க வைக்கிறது அது வேற விஷயம், பட் உலகம் ஃபுல்லா ஆக்சஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவை. இப்போ சிம்பிளா புரியுது. இப்போ நான் இந்த வீடியோ பண்றேன்ல, இது இன்ஸ்டன்ட்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்க முடியும். நான் ஒன்ஸ் அப்லோட்னு பட்டன் அமைக்கிட்டேன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாராலையும் தியரிட்டிக்கலி பார்க்க முடியும். எல்லாம் பார்க்க போறாங்களா இல்ல, அதுக்கு நான் அதை எப்படி பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். பட் தியரிட்டிக்கலி எல்லாராலையும் பார்க்க முடியும் ஒரே நேரத்தில், ஒரே நிமிஷத்துல. அண்ட் என் சைட்ல இருந்து நான் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. நான் ஒரே ஒரு டைம் அப்லோட்னு அமுக்குனா மட்டும் போதும். அதுதான் வந்து டிஜிட்டல் பிசினஸோட பவர். இப்போ இந்த டீ கடை எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ சென்னையில அந்த டீ கடை வந்து டீ கடை, அதனால டி நகர்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ டி நகர்ல இருக்குன்னா டி நகருக்கு எத்தனை பேர் வராங்களோ, டி நகர்ல இருக்க மக்கள் அந்த கடையை பார்த்தாங்கன்னா அந்த கடைக்குள்ள போய் டீ வாங்கி குடிக்கலாம். கூல். ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் பை லொகேஷன். இப்போ ஓகே, டி நகர் தாண்டி சென்னை ஃபுல்லா சர்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? சென்னை ஃபுல்லா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம். டி நகர்ல ஒன்று, அடையார்ல ஒன்று, அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்தில் ஒன்று, அந்த மாதிரி சென்னை ஃபுல்லா ஒரு 50 லொகேஷன் ஓப்பன் பண்ணோம். ஓகே, அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா சர்வ் பண்ணு என்ன பண்ணும்? தமிழ்நாடு ஃபுல்லா ஓகே, அப்போ தமிழ்நாடு ஃபுல்லான எல்லா இடத்துக்கும் போகணும். கீழே சவுத்தில் போகலாம், கன்னியாகுமரியிலேருந்து அங்கே கோயம்புத்தூர், மேலே சென்னை. ஸோ ஃபுல்லாக 1000 லொகேஷன் கிட்டத்தட்ட கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா. ஸோ அகைன் அதுக்கு நிறைய காசு செலவாகும், அப்ஃப்ரண்ட் கேபிட்டல் ரொம்ப தேவைப்படும். அவ்வளோ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஸ்டாஃப் அண்ட் பெரிய அது ஒரு பிஸ்னஸ் நைட்மேர். ஓகே, அது வந்து பிசிக்கல் இருக்கிற பிரச்சனை, பெருசா பிரச்சனை. டிஜிட்டல் அந்த பிரச்சனை கிடையாது. நீ ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா லிட்டரலி எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கு. எல்லாரும் எப்போ வேணா அந்த லிங்க் மட்டும் இருந்தால் போதும், அவங்க கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். கூல். அதுதான் இந்த ஸ்கேல் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் 1000 பேர் வாங்குறதுக்கும் 1,00,000 பேர் வாங்குறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அவ்வளோ மணி மேக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் டிஜிட்டல் பிஸ்னஸ் வந்து இஸ் த வே டு கோ. ஸ்கேலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு. இப்போ ஒரு மூவி டிக்கெட் வச்சுப்போம். மூவி டிக்கெட் எவ்வளோ? 200 ரூபா, 250. நம்ம ஊர்ல எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஓகே, 250 ரூபான்னு வச்சுப்போமே. ஒரு டிக்கெட் 250 ரூபா தான் ப்ரோ. லைக் அதுல என்ன ப்ரோ மணி இருக்கு? 250 ரூபா தானே ப்ரோ அப்படின்னு. பட் ஏன் எத்தனை பேர் டிக்கெட் வாங்குறாங்க? தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கோடி 3 கோடி பெரிய ஸ்டார் விஜய், அஜித், ரஜினி அந்த மாதிரி பெரிய ஸ்டார் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கோடி மக்கள் வந்து டிக்கெட் வாங்குவாங்க. அப்போ லைக் 5 crores multiplied by 120 or 250, அப்போ வந்து ஏறுது பாரு. அப்போ வருது 100 கோடி 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். அதுதான் வந்து ஸ்கேல். ஓகே, இந்த டிஜிட்டல் பிசினஸ்க்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னது? ஓகே, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேவைப்படுறது 3 விஷயம் தான். ஒரு கேமரா, ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். அவ்வளவுதான். இவ்வளவுதான். இதுதான் நம்மளோட பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 விஷயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கெத்து பண்ணிடலாம். அகைன் கேமரா வந்து ஃபேன்சி எதுவும் வாங்க தேவையில்லை. பாக்கெட்ல இருக்கிற ஐபோன் கேமராவே போதும். இல்லை நம்ம ஒரு ப்ரோக்கீஸ் ஆண்ட்ராய்டு வச்சிருப்பீங்க, ஸோ அந்த ஆண்ட்ராய்டு கேமராவே போதும். அகைன் கம்ப்யூட்டர் அண்ட் மற்ற விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தேவை. அதை எப்படின்னு ஃபியூச்சர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரொம்ப ரொம்ப கம்மி மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அட்வான்டேஜஸ் வந்து அகைன் நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணலாம். அது வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜ். பிசிக்கல் பிசினஸ்ல அது பண்ணவே முடியாது. அதனால தான் டிஜிட்டல் பிசினஸ் இஸ் த வே டு கோ. ஓகே, இது வந்து பிசினஸோட பேசிக்ஸ். ஆக்சுவல் பாயிண்டோட ஹார்ட் நான் விட்டுட்டேன். பில்ட் அ கில்லர் ப்ராடக்ட். ஸோ இந்த கில்லர் ப்ராடக்ட் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். மோஸ்ட்லி ஒரு ஆன்லைன் கோர்சஸ் எதை பத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்து பாருங்க. லைக் அச்சீவ் கூட இல்லை, என்ன ப்ராப்ளம் நீங்க உங்களுக்காகவே சால்வ் பண்ணிருக்கீங்க அதை வந்து பேக்கேஜ் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் கோர்ஸே. pretty much பேக் டு பேக் ஒரு 15 to 20 to 30 வீடியோஸை டெக்ஸ்ட் புக்ல எப்படி சாப்டர்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி மாடியூல்ஸ் மாதிரி வச்சுட்டு 30 வீடியோஸ் பேக் டு பேக் இன் டெப்த் டீட்டெயிலில் அந்த கான்செப்ட் பற்றி பூந்து டீப் டைவ் பண்ணி கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பேசிக்லி ஒரு ஆன்லைன் கோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்கள் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட பிளானிங், உங்கள் ஷெட்யூலிங், நீங்கள் எடுத்த நோட்ஸ், அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி நான் இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இதுதான் பண்ணேன், இது நடக்கும்போது இந்த ப்ராப்ளம் நான் இப்படி சால்வ் பண்ணேன், இது வந்து நான் வேற மாதிரி யோசித்தேன், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணேன், இந்த கான்செப்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு pretty much உங்களோட எக்ஸ்பர்டீஸ் மொத்தத்தையும் பேக்கேஜ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ அவங்க கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க வந்து ஓகே எவ்வளோதானா, ஓகே பார்த்தாச்சு அப்படின்னா அவங்க பார்த்து நீங்கள் லைக் வருஷ கணக்கில் கஷ்டப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க உடனே பார்த்து அந்த 30 வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் கோர்ஸ்.
இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷமா கான்டென்ட் கிரியேஷன் பிசினஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி வச்சது எல்லாத்தையும் நான் பேக்கேஜ் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நீங்க லிட்டரலி இதை உட்காந்து ஒரு 30 minutes இல்ல 40 minute வீடியோ உட்காந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் கத்துக்கிறீங்களா, அவ்வளவுதான். அதுதான் வந்து கோர்ஸ். இதுக்கு நீங்க மக்கள்கிட்ட காசு வாங்கலாம். ஒரு நீஷை பிக் பண்ணியாச்சு, அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு, அதை எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி ஒரு நீட்டா ஒரு பயங்கரமான கோர்ஸா ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணிட்டு இப்போ மக்களை வந்து இந்த லேண்டிங் பேஜுக்கு அனுப்பி அந்த கோர்ஸ் விற்கணும். ஸோ சிம்பிளி யூ நீட் அ ப்ராடக்ட் டு செல் அண்ட் யூ நீட் பீப்புள் டு பை த ப்ராடக்ட். ஸோ மக்கள்கிட்ட விற்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும், அண்ட் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு மக்கள் வேணும். இதுதான் பிசினஸோட இதுவே. இதை சால்வ் பண்ணி எல்லாம் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஆப்பிள்லேருந்து சாம்சங்லேருந்து எல்லாரும் இதான் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ் தான் மணி வரும். சிம்பிள், இவ்வளவுதான். ஸ்டெப் நம்பர் 2 வந்து சென்ட் லீட்ஸ் டு த ப்ராடக்ட். ஓகே, லீட்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னா, லீட்ஸ் சிம்பிளா புரிய வைக்கணும்னா பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். இப்போ லீட்ஸ் ப்ராடக்ட்க்கு கொண்டு வரதுக்கு 4 மெத்தட் தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து அலெக்ஸ் ஹோமோசி சொன்னது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோல்ட் அவுட்ரீச். கோல்ட் அவுட்ரீச்னா பிரிட்டி மச் யாருன்னே தெரியாத மக்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிய வைக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் வந்து கோல்ட் அவுட்ரீச். இது எப்படி சொல்றது, இன்ஸ்டாகிராம்ல ரேண்டமா ஒரு ப்ரொஃபைல் கண்டுபிடிச்சு என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு வாங்க இஷ்டமா அப்படின்னு சொல்றது, இல்லாட்டி ரேண்டமா மக்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வரும்ல இந்த கிரெடிட் கார்டு நாங்கள் ஆஃபர் பண்றோம், நீங்க வாங்க இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களா அப்படின்ட்டு ரேண்டம். அதுதான் கோல்ட் காலிங். பிரிட்டி மச் ரேண்டமா மக்களுக்கு கால் பண்ணி நாங்க இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்ட்டு. இது நீங்க லட்சக்கணக்கான பேருக்கு பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 100,000 பேர் அது ஓகே சொல்லுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிடுவாங்க. அதுதான் கன்வர்ஷன் ஆகும். நீங்க அவ்வளோ வால்யூம் பண்ணணும், அது வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இது ஒரு நாய் பழப்பு தேவையில்லை நமக்கு. நெக்ஸ்ட் வந்து வார்ம் அவுட்ரீச். வார்ம் அவுட்ரீச்னா யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட ரீச் பண்றது இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க போய் ரீச் பண்றது. விச் மீன்ஸ் நீங்க அத்தனை பேருக்கு பண்ண தேவையில்ல, உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு கம்மியான குரூப் தான் இருக்கும். அவங்கள்ட்ட போய் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்க உங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஸோ இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, பிரிட்டி மச் உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புது, ஹே நான் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், நீங்க வாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அகைன் இதுவும் வந்து நமக்கு பண்ண இஷ்டமா இது? நோ, நெவர். தேர்ட் ஒன் வந்து இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் பாசிபிள் லீட் ஜெனரேஷன் டாக்டிக். கான்டென்ட் கிரியேட் பண்றது ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியால. ப்ரோ உனக்கு புரிய மாட்டேங்குது, ஆன்லைன்ல ஒரு ஃபாலோவிங் பில்ட் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, பர்சனல் பிராண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ பவர். 2025ல உனக்கு ஒரு ஆன்லைன் ஃபாலோவிங் நீ கிரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இல்ல கிரியேட் பண்ண நீ யோசிச்சது கூட இல்லைன்னு வச்சுக்கோ, சீரியஸ்லி யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் அவுட். அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது, சீரியஸ்லி சொல்றேன். அப்போ உங்க ஃபாலோவிங்கை வச்சு நீங்க ஏன் ப்ரோ அட்வான்டேஜ் எடுக்கல அப்படின்னா, அகேன் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், ருபீஸ் அண்ட் டாலர்ஸ் கன்வர்ஷன்ல அது செட் ஆகாது. இது நான் மட்டும் இந்தியாவில் தங்கி நான் இந்தியா ஃபுல் டைம் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளா இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் கதையை வேற நான் 2023ல ஆரம்பிச்சிருப்பேன் இதெல்லாமே. பட் சின்ஸ் நான் ஆஸ்திரேலியா இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்லி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது பர்சனலி. பட் அதனால தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ பேசிக்கலி வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட ஆரம்பிச்சுன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு ஃபேஸ்புக், இதுல எல்லாத்தையும் நம்ம போட ஆரம்பிச்சோம்னா அது வந்து ஆர்கானிக்கா டிராஃபிக் கூட்டிட்டு வரும். இப்போ யூடியூப் நான் வீடியோ போறேன் அப்படின்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஓகே, பட் என் வீடியோ நீ பார்த்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ இதுதான் நான் வந்துட்டு பே பண்ணி ரீச் பண்ணனா இல்ல, யூடியூபா உங்ககிட்ட கொண்டு வந்துருச்சு. ஏன்னா உனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு யூடியூப் தெரிஞ்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கு, அவ்வளவுதான் மேட்ரு. இது ஆர்கானிக்கா அந்த பிளாட்ஃபார்மே பண்ணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோஸ் பெட்டரா பண்ண ஆரம்பிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ரீச் பெருசா இருக்கும், வியூஸ் அதிகமாக வரும், நிறைய மக்கள் உங்க கான்டென்ட் பார்ப்பாங்க, நிறைய லீட்ஸ் உனக்கு வரதுக்கு அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அது வந்து பெய்ட் ஆட்ஸ். இது pretty much வந்து இந்த யூடியூப் வீடியோக்கு முன்னாடி ஆட்ஸ் வரும்ல, அந்த ஆட்ஸ் இல்லாட்டி ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல பே பண்ணி ரீச் வாங்க. நம்ம ஆர்கானிக்கா கான்டென்ட் கிரியேட் பண்ணாம கம்பெனிஸ்க்கு மணி கொடுத்து என் வீடியோ அவங்க முன்னாடி போடுங்கன்னு சொல்லி போட வச்சு மக்களை கொண்டு வருது. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஸ்பெண்ட் மணி டு மேக் மணி. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோ இனிஷியலி பிஸ்னஸ் செட்டப் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் மணி. எதுக்கு ப்ரோ, யாருக்கு ப்ரோ ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி யாருக்கு நீ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, நான் உனக்கே ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறேன், பிஸ்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ என்ன ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் இந்த கேமராவில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் எனக்கு, புரியுதா? இந்த லேப்டாப், பவர்ஃபுல் லேப்டாப் எடிட் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன்ல, போட்டோன்னே டக்குன்னு எடிட் பண்ண முடியும், அது ஒரு எக்ஸ்பென்ஸ். இந்த லைட்டிங் செட்டப் இங்கே பாரு, எவ்வளோ பெரிய லைட் இருக்கு பாருங்க, இது வந்து என்ன லைட் பண்ணி இதுவாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, pretty much இந்த ரூமை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட்டப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பண்ண வேண்டியது எல்லாமே, எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்க, நான் லிட்டரலி இந்த ரூம்குள்ளே வந்துட்டு உட்காந்துட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே செட்டாக இருக்கு, நான் எதுவுமே நவுத்து தேவையில்ல, எதுவுமே நான் மூவ் பண்ண தேவையில்ல,
அவ்வளோ ஈஸி. இப்போ நான் ரெக்கார்ட் அமுக்கிற டைம்ல இருந்து வீடியோ நான் அப்லோட் அமுக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்ல என்னால் பண்ண முடியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் என்னால். லைக் லிட்டரலி ஒன்றுமே இல்லை, ஏன்னா எல்லாமே செட்டப்பாக இருக்கு. அப்படியே உட்காந்து, ஏன்னா அந்த ஒரு இது கிடையாது எனக்கு. வந்தோமா உட்காந்தமா ரெக்கார்ட் பண்ணுமா அப்லோட் டன் முடிஞ்சு, சிம்பிள் அஸ் தட். அந்த மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரீ கான்டென்ட் நீ கிரியேஷன் ஒரு கான்டென்ட் மிஷினாக மாற ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உனக்கு வேணும். ஓகேவா? அதனால தான் வந்து உன்னை மணி நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். லேப்டாப் அண்ட் கேமரா அண்ட் இந்த பேசிக் இந்த லைட்டிங் இந்த அளவுக்கு ஃபேன்சி செட்டப் எடுத்தோடனே வேணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா உனக்கு கான்டென்ட் போடவே தெரியல இன்னும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கான்டென்ட் எப்படி பண்ணும் அப்படின்ட்டு நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் லிட்டரலி லாஸ்ட் வீடியோவில் தான் போட்டேன். லாஸ்ட்டில் அதை லிங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்க. கான்டென்ட் கிரியேஷனே சுத்தமாக தெரியல அப்படின்னா. ஸோ இந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னோட சின்ன வயசு மியூசிக் கரியரில் நான் வந்து இந்த சேனலில் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் இப்போ பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் வீடியோ போட ஆரம்பிச்சு 2022 வந்து நான் கடகடன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா 2022 ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. 2022 தான் நான் இந்த மேக் புக் வாங்கினேன் எடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பழைய 10 வருஷம் பழைய லேப்டாப் வச்சுருந்தேன். அண்ட் இதுக்கு வந்து பெரிய அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. என்கிட்ட மணி இருந்துச்சு, பட் இருந்தாலும் நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு மனசே, அவ்வளோ செலவு எதுக்கு நம்ம பண்ணணும், லேப்டாப் தேவை அப்போ நமக்கு, நம்ம வீடியோஸ் கூட போடல அப்படின்ட்டு. பட் நான் யோசிச்சு பாருங்க, ஏன் என்னால் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்ன 2015 வந்து நான் ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். அப்போ என்னால் கன்சிஸ்டண்டாக போடவே முடியல. ஏன் நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு அதான் தோணுது, எடிட் பண்ணுறதுக்கு என்கிட்ட அப்போ பவர்ஃபுல் மெஷின் இல்லை. அந்த ஒரே காரணத்துல தான் நான் வேற யோசிக்கவே இல்லை அப்போ. ஆனால் 22 வந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், என்கிட்ட நிறைய மணி இருந்துச்சு. அப்போ என்னால் இந்த நினச்சோடனே போய் இந்த லேப்டாப் வாங்க முடிஞ்சு. அது வாங்கினோடனே எனக்கு ஜஸ்ட் எடிட்டிங் அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. நான் யோசிக்க கூட இல்லை, ஜஸ்ட் ஷூட் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக எடிட் பண்ணி டக்குன்னு அப்லோட் நமக்கு முடியும். அவ்வளோ அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லை. இப்போ டக்குன்னு ஒரு தாட் வந்து கன்சிஸ்டன்சி பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்படியே ரெக்கார்ட் நமக்கு அப்படியே எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ண முடியும். அந்த ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் போகிற லெவலுக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண சொல்கிறேன் எடுத்த உடனே. அகைன் நீ ஒரு ப்ரோக்கி, நீ உங்கள்கிட்ட சுத்தமாக காசே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு நீ ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் இன்வெஸ்ட். பட் லக்கிலி உங்கள் அப்பாட்ட வந்து காசு இருக்குது, அவர் உனக்கு ஒரு ஃபியூ லேக்ஸ் வந்து கொடுத்து என்ன வாங்கிக்கூடா அப்படின்னு கொடுக்க ரெடியாக இருந்தாருன்னா ஜஸ்ட் லிட்டரலி இப்போ ஒரு காலில் வந்து அப்பா எனக்கு தயவுசெய்து இந்த காசு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த காசை வாங்கி தயவுசெய்து இன்வெஸ்ட் இன் யூர் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் உனக்கு மணி மேக் பண்ணி கொடுக்கும். இப்போ ஜஸ்ட் பிகம் அ கான்டென்ட் மிஷின். ஏன்னா உனக்கு கோர்ஸ் நீ ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், உனக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. இப்போ நீ பண்ண வேண்டியது எல்லாமே வந்து லிட்டரலி சோஷியல் மீடியாவில் எப்படி வைரல் ஆகுதுன்னு நீ ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஓகே, கான்டென்ட் ஜஸ்ட் போட்டே எவ்ரிடே அப்லோட், எவ்ரிடே. வாரத்துக்கு ஒரு டைமு, மாசத்துக்கு ஒரு டைம்லாம் கிடையாது, எவ்ரி சிங்கிள் டே அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நீ ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்காது. ஓகே, உன்னோட பிஸ்னஸ் நீ ஆல் அவுட் போயிட்ட, எவ்ரி சிங்கிள் டே உன்னோட கான்டென்ட் வெளியே வரணும். அதுதான் வந்து பிகம் அ கான்டென்ட் மிஷின்னு சொல்றேன். இப்போ யோசிச்சு பாரு, எவ்ரி சிங்கிள் டே நீ போடுற. ஓகே, அண்ட் உனக்கு அவ்வளோ இதான் ப்ரோ, இதான் ஒரு பெரிய மேட்ரு. இதில் உனக்கு அவ்வளோவா வியூஸ் தேவையில்லை. நீ யோசிப்ப ப்ரோ, அப்போ டெய்லி போட்டால் இது வியூஸ் வராது ப்ரோ. வியூஸ் அவ்வளோ தேவையில்லை உனக்கு. 1000 வியூஸ் போதும், 1000 2000 வியூஸ், சிம்பிளான வியூஸ் போதும் உனக்கு. ஏன் நீ யோசிச்சு பாரு, ஒரு வியூவும் ஒரு ஹியூமன். தமிழ்நாட்டில் ஒரு மக்கள், இப்போ இந்த வீடியோ ஒரு 500 பேர் பார்த்துருக்காங்கன்னா 500 பேர் லிட்டரலி 500 இண்டிவிஜுவல் பீப்புள் அதை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பொட்டன்ஷியல் பையர்ஸ். இப்போ புரியுதா? அவங்க அதனால தான் வந்து நான் நீஷில் போக சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி என்ன நீஷ் நீ பிக் பண்ணுறியோ அந்த நீஷில் இருக்கணும், அதை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ நீ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா நீ அதை பற்றி மட்டும்தான் வீடியோ போடணும். நீ திடீர்னு vlog பண்ணுறேன், வெளியே போய் சாப்பிட்றேன், எக்ஸாக்ட்லி ஸ்டிக் டு யுவர் நீஷ். அதான் அடுத்த பாயிண்ட் எனக்கு. ஆக்சுவலி நீஷை விட்டு வெளியே போகவே கூடாது. எக்ஸாக்ட்லி ஸ்டிக் டு த நீஷ். அதுக்கப்புறம் நீ ஜஸ்ட் கான்டென்ட் போட்டேரு. அதுக்கப்புறம் நீ போட வேண்டிய கான்டென்ட் எல்லாத்துலேயும் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், கிளிக் டு பை மை கோர்ஸ் அப்படின்னு பாயிண்ட் பண்றது. அதுதான் வந்து லீட்ஸ்ல பாயிண்ட் பண்ணி போய் அவங்க வாங்க வைக்கிறது. அண்ட் யோசிச்சு ஒரு 1000 பேர் அந்த லிங்க் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வாங்குவாங்க. எத்தனை பேர் வாங்குறாங்கன்றது அது ஒரு கன்வர்ஷன் ரேட். அது இன்னொரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 1% கன்வர்ஷன் ரேட் இருக்கு, இல்லை 0.5% கன்வர்ஷன் ரேட் இருக்குன்னு வச்சுக்கோ. 100 பேர் கிளிக் பண்ணி ஒருத்தர் வாங்கினாங்கன்னா 1% கன்வர்ஷன் அர்த்தம். 1000 பேர் கிளிக் பண்ணி ஒருத்தர் வாங்கினாங்கன்னா 0.1% கன்வர்ஷன் அர்த்தம். அந்த கன்வர்ஷன் எப்படி பெட்டர் ஆகுது அப்படின்ட்டு நீ போக கற்றுப்பேன். ஓகே, இந்த டெய்லி வீடியோஸ் போடுறது ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்ம் சிஸ்டம்ஸ்னா என்ன, வீடியோ கிரியேஷன் ப்ராசஸ் என்ன, அதை அப்படியே நெயில் பண்ணுங்க. காலையில் எந்திரிக்கிறோம், ஏன்னு ஒரு ஸ்கிரிப்டை போடுறோம், ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதுக்கு டக்குன்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம். இதுதான் ஸ்கிரிப்டோட பாயிண்ட். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 3x3 மெத்தட் இருக்கு.
எக்ஸாக்ட்லி இப்படி தான் புல்லட் பாயிண்ட்ஸ் போடுறோம், இப்படி தான் நம்ம பேசுறோம், இப்படி எடிட் பண்றோம், அப்லோட் வாங்குறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும். யோசிக்கவே கூடாது. காலையில் ஏஞ்சி டக் 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 ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருங்க. அடுத்த நெக்ஸ்ட் 7 days என்ன போட போறோம் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணீங்கன்னா கான்டென்ட் ஃபிக்ஷன் எல்லாமே ஈஸியா போடலாம். நீங்க கான்டென்ட் போட போட உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், உங்களோட ஃபாலோவிங் ஏறும், ஃபாலோவிங் ஏற நிறைய லீட்ஸ் வரும், நிறைய லீட்ஸ் வர நிறைய சேல்ஸ் வரும். சிம்பிள். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து பிரிண்ட் மணி. இல்லீகலா இல்ல, ஜஸ்ட் மேக் மோர் மணி. அதான் சொல்றேன் ப்ரோ. இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மோர் லீட்ஸ் ஈக்குவல்ஸ் மோர் சேல்ஸ் விச் ஈக்குவல்ஸ் மோர் மணி. ஸோ நீ லிட்டரலி உன்னோட ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு போக முடியும்? ப்ராடக்ட் ஒரு லிங்க்ல போட்டு வச்சிருக்கல, அந்த லிங்க்ல எத்தனை பேர் போய் அந்த பேஜை பார்க்க முடியும்? எத்தனை பேர் அந்த லேண்டிங் பேஜ்ல போய் என்ன ப்ராடக்ட் இது நம்ம செக் அவுட் பண்ண முடியும்? அதுதான் மேட்ரு. எத்தனை பேர் நீ அனுப்புறியோ அவ்வளோக்கு அவ்வளோ சேல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சேல்ஸ் அதிகமானா உனக்கு மணி அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்போ ப்ராடக்ட் வந்து 1000 rupees வச்சுப்போமே, 10 பேர் போய் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ 10,000 rupees அப்படின்றதுக்குள்ள. இதே 100 பேர் வாங்கினாங்கன்னா 100,000 rupees which is 1 lakh. புரியுதா? இப்போ ஸ்கேல் புரியுதா உனக்கு? நீ பண்றது எல்லாமே வந்து நீ டெய்லி நீ ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை செட்டப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு, அந்த லிங்க்கை செட்டப் பண்ணிட்டு, அந்த லேண்டிங் பேஜ்லாம் செட்டப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு வேலை தான். டெய்லி சோஷியல் மீடியாவில் போய் வீடியோஸை போடு, பேக் டு பேக் வீடியோஸ் இறக்கி லிங்க் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் அகைன் நீ நீஷ்ல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம்லி டார்கெட் பண்றவங்க மட்டும்தான் நீ பார்க்க போற. இப்போ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க போறாங்க. அதை தாண்டி இந்த விளாக்ஸ் பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வேற என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறவங்க, பிக் பாஸ் இது பார்க்குறவங்க, கிரிக்கெட் பார்க்குறவங்க, சினிமா பத்தி பார்க்குறவங்க, அவங்க யாருமே வீடியோ கிளிக் பண்ண போறது இல்லை. ஏன்னா நீஷ்ல இல்லை, அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிளிக் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ ஏன் 500 பேர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க கிளிக்கே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்கோப்பே இல்லை இதுல. இந்த மாதிரி மணி மேக்கிங் அண்ட் ஆன்லைன் இது அவங்களுக்கு தெரியவே போறது இல்லை. பட் உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. யாருக்குமே கண்ணு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரிய போறதே கிடையாது. பட் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். லிட்டரலி இதை யூஸ் பண்ணிக்கோ. அது பெரிய 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 ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, போக போக உன்னோட ப்ராடக்ட்டை வந்து நீ பில்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீ நிறைய கத்துட்டு இருக்க. ஓகே, நீ நிறைய கத்துக்கிற, நீ புது ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கிற, அது எல்லாத்தையும் தூக்கி நீ உள்ள கொண்டு வரலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எப்படி பண்ண முடியும் தெரியல. பட் நீ பேசிக்கலி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டி நீ ஏதாவது லெசன்ஸ் கத்துட்டு இருக்க, அதை வந்து நீ ப்ராடக்டா விற்கிறேன்னு வச்சுக்கோ. உன்னோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நீ மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோ. நீ புதுசா டெய்லி லேர்ன் பண்ணிட்டே இருக்க. அதெல்லாம் வந்து நீ எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் ஆட் பண்ணலாம். முன்னாடி ஒரு 30 மாடியூல் இருக்கு அப்படின்னா இப்போ புதுசா ஒரு 10 மாடியூல்ஸ் ஆட் பண்ணிக்கோ. அதை வந்து ப்ராடக்ட் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். அதுக்கப்புறம் நீ ப்ராடக்ட் இன்னும் வேல்யூபிள் ஆகிற, எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குற, அது இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ற அப்படின்னா நீ பிரைஸை ஏற்றலாம் ப்ரோ. லிட்டரலி நீ 1000 rupees இருக்குன்னா திடீர்னு பம்ப் இட் அப், கோ டு 2500. why not? இப்போ வந்து உன் பிசினஸ் நல்லாவே மணி மேக் பண்ணிருக்கோம். எப்படி பிரிண்டிங் மணி, ஓகே, லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஏன்னா நீ கான்டென்ட் மிஷின் ஆயிட்ட, டெய்லி லீட்ஸ் அனுப்ப போற, நிறைய பேர் வாங்கிட்டே இருக்க போறாங்க, பேக்ரவுண்ட்ல சேல்ஸ் நடந்துட்டே இருக்கும், உனக்கு மணி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீ ஸ்கேல் பண்ணி இன்னும் பெருசாகணும் அப்படின்னா அப்பதான் நீ டீம்லாம் ஹையர் பண்ணணும். ஓகே, சேல்ஸ் டீம் ஒன்று ஹையர் பண்ணுறது, இல்லாட்டி நீ சோலோ கிரியேட்டராக பண்ணுறது இல்லாமல் ஒரு எடிட்டர் இல்லாட்டி ஒரு எடிட்டிங் டீம் ஹையர் பண்ணுறது. வாட், யூடியூப் எடிட்டர் ஒருத்தன், இன்ஸ்டாகிராம் எடிட்டர் ஒருத்தன், ஷார்ட் ஃபார்முக்கு, அதுக்கப்புறம் மேபி ஸ்டோரிஸ் போடுறதுக்கு எப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேபி நீங்கள் கான்டென்ட்ல ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னா அந்த கான்டென்ட்டை எடுத்து டைப் பண்ணி ட்விட்டரில் ட்வீட்டாக போகிறதுக்கு ஒருத்தன். அந்த மாதிரி நீ வேற பக்கெட்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேபி அதை தூக்கி லிங்க்டின்ல போகிறதுக்கு ஒரு ஆள். ஓகே, இல்லாட்டி எப்படி சொல்றது, அந்த ரைட்டர் வந்து ரைட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து போடுவான், எடிட்டர் வந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம் அண்ட் இதில் போட்டு விடுவான், லாங் எடிட்டர் ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி நீ டீம் வச்சு ஸ்கேல் பண்ணலாம், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போட்டு தாக்கலாம். அதுக்கு மேலே உனக்கு இன்னும் ஸ்கேல் அப் பண்ணும் அப்படின்னா நீ ஆர்கானிக் கான்டென்ட் மட்டும் இல்லாமல் பெய்ட் ஆட்ஸ் கொடுக்கலாம். யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் பெய்ட் ஆட்ஸ் கொடுத்து நீ வாங்குவாங்க. ஸோ நீ எவ்வளோ புஷ் பண்ண ரெடியாக இருக்கியோ அவ்வளோக்கு உனக்கு இந்த பிசினஸை பெருசாக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அகைன் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ், நீ எந்த நீஷை பிக் பண்ணியோ அதில் இருக்கு. உன் நீஷ் வந்து ரொம்ப டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப பெருசு, நிறைய பேருக்கு அப்பீல் ஆக போகுதுன்னா நீ அவ்வளோ இது பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் ஸ்பெசிஃபிக் நீஷ் அப்படின்னா அதுக்கான எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவ்வளோதான் உன்னோட ஸ்கோப்பு அதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் நீ யோசிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க ப்ரோ. லிட்டரலி என்ன வியர்ட் காம்பினேஷன் யூஸ். இப்போ சக்கரை பொங்கலுக்கு வடகரி தொட்டு சாப்பிட்ற பேர் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அதை ரசிக்கிற ஒரு 1000 பேர் இருப்பாங்க. நீ அந்த 1000 பேரை நீ டார்கெட் பண்ற, அந்த 1000 பேரும் உன் வீடியோ கிளிக் பண்ணும்போது நீ அவங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னு வச்சுக்கோ, அவங்க வாங்குறதுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நீஷ் விட்டு வெளியே போகக்கூடாது, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெசிஃபிக் நீஷ்குள்ளே இருக்கணும்னு சொல்றது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அடாப்ட் அண்ட் இவால்வ். இது பேசிக்லி இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நீ 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்போம், உனக்கு நிறைய பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய மணி இருக்கும்.
அண்ட் அகைன் மார்க்கெட் எப்படி போகுது, மார்க்கெட் எப்படி இவால்வ் ஆகுது அப்படின்றது பார்த்துட்டு உள்ள ஏஐ வருதா, இல்லாட்டி வேற என்ன மாதிரி விஷயங்கள் உள்ள கொண்டு வரலாம், இது ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லாட்டி இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி இதை வந்து நீ ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட்லி பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன மாதிரி மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இது பண்ணிட்டு அதை அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ மாற ட்ரை பண்ணணும். ஸோ pretty மச் அவ்வளோதான். இது நீ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்லி பில்ட் அ கில்லர் ப்ராடக்ட். செகண்ட் வந்து சென்ட் லீட்ஸ் த ப்ராடக்ட், மக்கள் போய் பார்க்கவே. தேர்ட் வந்து ஜஸ்ட் மேக் மோர் மணி. சிம்பிள் அஸ் தட் ப்ரோ. அவ்வளோதான் ப்ராசஸ் ப்ரோ. இந்த பிஸ்னஸ் அட்வைஸ்லாம் ஓகே, பட் எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா லிட்ரலி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு கான்டென்ட் கிரியேஷன் மாஸ்டர் கிளாஸ் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் don't forget to subscribe. One step at a time. See you later. Cheers.